பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 58 அதிகாரம் 8 வசனம். ஏசாயா 58 அதிகாரம் 8 வசனம். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய மகிமை காணப்பட வேண்டும். அவருடைய மகிமை நம்மை வழிநடத்துகிறதாய் இருக்கிறது. அவருடைய மகிமை நம்மை பாதுகாக்கிறதாய் இருக்கிறது. அவருடைய மகிமை நமக்கு முன்பாய் கடந்து செல்லுகிறதாய் இருக்கிறது. அவருடைய மகிமையானது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தருடைய மகிமையை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுபவர்களாய் இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் யோசித்து பார்க்க வேண்டும், கர்த்தருடைய மகிமை நம்மிடத்தில் இருக்கிறதா? ஆம் பிரியமானவர்களே, நிச்சயமாய் கர்த்தருடைய மகிமையானது ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புகிறதாய் காணப்படும். இந்த காலவேளையிலே கர்த்தருடைய மகிமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களை எல்லாம் செயல்படுத்துகிறது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 60 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 60 அதிகாரம் 1 வசனத்திலே, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இங்கே பார்க்கும்போது முதலாவதாக கர்த்தருடைய மகிமை நம் மீது உதிக்கிறதாய் இருக்கிறது. அப்பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், எழும்பி பிரகாசிப்பவர்களாய் இருக்க வேண்டும். இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய மகிமை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அதை இந்த நாளிலே என் தேவன் உதிக்கச் செய்கிறவராய் காணப்பட போகிறார். ஒருவேளை பல நேரங்களிலே நாம் யோசிக்கலாம், இருந்த இடத்திலேயே நாம் காணப்படுகிறோமே, எந்த விதமான வளர்ச்சியும் இல்லையே, எந்த விதமான முன்னேற்றமும் நம்முடைய வாழ்க்கையில இல்லையே என்று சொல்லி, ஆனால் இந்த காலவேளையிலே கர்த்தருடைய மகிமையானது உங்கள் மீது உதிக்கிறதாய் காணப்படும். அப்பொழுது நீங்கள் எழும்பி பிரகாசிப்பவர்களாய் காணப்படுவீர்கள். இரண்டாவதாக, கர்த்தருடைய மகிமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறது என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 58 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 58 அதிகாரம் 8 வசனத்திலே, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக கர்த்தருடைய மகிமையானது நம்மை காக்கிறதாய் இருக்கிறது. இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும் என்பதாக. இந்த காலவேளையிலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பாதுகாப்பு என்பது மிகவும் அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையிலே பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதிலே பாதுகாப்போடு நாம் வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய மகிமையானது நம்மோடு கூட இருக்க வேண்டும். இரண்டாவதாக, கர்த்தருடைய மகிமை நம்மை பாதுகாக்கிறது. மூன்றாவதாக, கர்த்தருடைய மகிமை எப்பேற்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, என்னாகமம் 14 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கும் போது,
என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமையானது பூமி எங்கும் நிறைந்திருக்கிறதாய் காணப்படும். இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய மகிமை காணப்படுமா என்று சொல்லி சந்தேகத்தோடு நாம் காணப்படலாம். கர்த்தருடைய மகிமை என் மீது காணப்படுமா என்று சொல்லி பயத்தோடு நாம் காணப்படலாம், சோர்ந்து போனவர்களாய் காணப்படலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமையானது பூமி எங்கும் காணப்படுகிறது, பூமி எல்லாம் நிறைந்திருக்கிறது என்பதாக. இந்த நாளிலே உங்கள் மீதும் கர்த்தருடைய மகிமையானது நிறைந்து காணப்படும். நான்காவதாக கர்த்தருடைய மகிமையை குறித்து நாம் பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான், கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள். இங்கே பார்க்கும் போது நான்காவதாக கர்த்தருடைய மகிமையானது சுற்றிலும் பிரகாசிக்கிறதாய் இருக்கிறது. ஒருவேளை நாம் யோசிக்கலாம், என்னுடைய வாழ்க்கையிலே என்னை சுற்றிலும் தீய காரியங்கள் நடைபெறுகிறது, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என்னை சுற்றிலும் காணப்படுகிறார்களே என்று சொல்லி. ஆனால் கர்த்தருடைய மகிமையானது இந்த நாளிலே உங்களை சுற்றிலும் பிரகாசிக்கிறதாய் இருக்கும். அப்படியானால் நமக்கு விரோதமாய் யாராலும் எழும்ப முடியாது, எந்த விதமான தீய சக்திகளும் நம்மை நெருங்காது. இந்த காலவெளியிலே நான்காவதாக கர்த்தருடைய மகிமை நம்மை சுற்றிலும் பிரகாசிக்கும். ஐந்தாவதாக கர்த்தருடைய மகிமை எப்படியாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும், லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும், அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். இங்கே பார்க்கும் போது ஐந்தாவதாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமையையும் மகத்துவத்தையும் காண்பார்கள் என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய மகிமையானது நம்முடைய வாழ்க்கையிலே வெளியரங்கமாய் காணப்படும். பல நேரங்களிலே கர்த்தருடைய மகிமை என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுமா என்று சொல்லி நாம் யோசிக்கிறோம். ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமையை காண்பார்கள். இந்த நாளிலே வெளியரங்கமாய் கர்த்தருடைய மகிமையானது வெளிப்படும். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய மகிமையானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியம். அதை என் தேவன் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய மகிமையானது எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்று சொல்லி பார்க்கும் போது, முதலாவதாக கர்த்தருடைய மகிமை நம் மீது உதிக்கிறதாய் காணப்படுகிறது. இரண்டாவதாக கர்த்தருடைய மகிமையானது நம்மை பின்னாலே காக்கிறதாய் இருக்கிறது. மூன்றாவதாக கர்த்தருடைய மகிமையானது பூமி முழுவதிலும் நிறைந்திருக்கிறது. நான்காவதாக கர்த்தருடைய மகிமை நம்மை சுற்றிலும் பிரகாசிக்கிறது. ஐந்தாவதாக கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாய் காணப்படும். இந்த காலவேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய மகிமை காணப்பட்டு இந்த நாளிலே மகிமையான காரியங்களை செய்கிறதாய் காணப்படும். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களாம். செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய மகிமையை நிறைவாய் பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக.
நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து அவருடைய பெரிதான கிருபையினாலே மகிமையினாலே உங்களை நிரப்புகிறவராய் காணப்படுவாராக. ஆமென். God bless you.